இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நாட்டிலே மிக முக்கியமான ஒரு பகுதி, எப்போவுமே சர்ச்சைக்குரிய பகுதி, அதில் கவனிக்கப்படக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜம்மு காஷ்மீர், லடாக். 370 நீக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அங்கு எப்போ தேர்தல் நடக்கும், என்ன மாதிரியான ரிசல்ட் வரும், யார் ஆட்சிக்கு வருவா, யாருக்கிட்ட மக்கள் அதிகாரத்தை கொடுப்பாங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. அதற்கான விடையை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக தேர்தல் கணிப்பாளர் திரு நாகராஜன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஆர்டிகிள் 370 நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் வந்து நிறைய நிலவரங்கள் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தேர்தல் நடத்துங்கன்னு ஒரு பக்கம், தேர்தல் வந்தால் யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கேள்விகள் மறுபக்கம்னு இருக்குது. உங்களுடைய பார்வையில் முதல்ல லடாக் அண்ட் காஷ்மீருடைய தற்போதைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்குது. என்ன காரணத்தினால சார்? 370 நீக்கினதுனால தான். அங்கே வந்து ஆனால் அதை தாண்டி வந்து அரசியல் நடத்தலை, அதாவது தேர்தல் நடத்தப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு அது இருக்கும். அது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. அங்கே என்ன சொன்னால் சகஜ நிலைக்கு கொண்டு வரணும். முதல்ல இதை நீக்கியாச்சு. நீக்கினதுக்கப்புறம் இது வந்து இது ஒரு தொங்குகின்ற கத்தியாக தலைக்கு மேலே தொங்கிட்டே இருந்தது. எதுவுமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க க்ளோஷர். அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இது ஏதாவது ஒன்று ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் நீங்கள் வந்து ரொம்ப நாள் தள்ளி போட்டேங்க சொன்னால் அந்த ப்ராப்ளம் அது சீர்கெட்டு போகும். அதனால் இதை சால்வ் பண்ணணும். 70 வருஷமாச்சு இதை இல்லைன்னா அவங்களுக்கே கொடுத்துருக்கலாம். யாருக்கு? பாகிஸ்தானுக்கு எடுத்துன்னு போப்பா, ஜம்மு காஷ்மீர் நீ எடுத்துன்னு போகணும். இப்போ எதை பண்ணுறது? இந்திய அரசாங்கம், இந்திய பாராளுமன்றம் ஒருமனதாக தீர்மானித்தது. அங்கே இருக்கிற பாக் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகே முதற்கொண்டு நாம் திருப்பி பெறணுங்கிறது தான். அதில் இந்த ஆசாத் காஷ்மீர்னு அவன் சொல்கிறான். நம்ம ஆசாத் காஷ்மீர் கிடையாது, நம்ம வந்து பிஓகே தான், பாக் ஆக்குபைடு காஷ்மீர் தான். அதை திரும்பி பெறணுங்கிறது இது பாராளுமன்றமே, இந்திய பாராளுமன்றமே ஒருமனதாக முடிவு செய்தது. இது அங்கே தீர்மானங்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ஒழுங்காக சால்வ் பண்ணாங்க. இதுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றா கெஜ்ரிவால் இந்த விஷயத்தில் கெட்டிக்காரரானார். அவர் திடீர்னு ராமர் கோயிலுக்கும் போயிடுவார், இதுக்கும் ஆதரவு கொடுத்துருவார். கெஜ்ரிவால் வந்து அரசியல் காங்கிரஸுக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. இந்துத்துவம் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அவர் என்ன சொன்னால் எந்த பக்கம் காத்தடிக்கிறதோ அதை பிடிச்சிட்டு ஆனால் அரசியல்வாதியாக அவர் இருக்கார். ஸோ இது 370 ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு. நிறைய நல்ல ஸ்டோன் பெல்ட்டிங் இல்லை உங்களுக்கு. ஏன் சொன்னால் யார் இது பணம் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இந்த வேலையெல்லாம் அதெல்லாம் நிறுத்தியாச்சு. எங்கே பிடிக்கணுமோ, எங்கே நீங்கள் ப்ளக் பண்ணுறது தானே. இப்போ ஒரு ஓட்டை வந்துட்டுருக்கு, தண்ணி வெளில வந்துட்டுருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் அடைக்கணும். அடைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறதுங்க, வேறு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த போட்டில் இருக்கிறவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, ஒன்று பண்ணுது. இவர் சரியான வேலையை பண்ணார். அதனால் என்ன சொன்னால் இடதுசாரி சிந்தனை கொண்ட காஷ்மீர் வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்த ஒரு பெண்மணி ஷைலா ரஷீதுன்னு ஒரு அம்மா. அது வந்து இந்த ஜேஎன்யூவில் படிச்சுட்டு இருக்கும்போது கன்னையாகுமார் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், இந்தியா வந்து துண்டு துண்டாக போடுவோம் அப்படின்லாம் அந்த கோஷம்லாம் போட்டாங்க இல்லையா. அதுக்கு ஆதரவாக இருந்த அம்மா வந்து இந்த 370 வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக கொஞ்சமாக பார்த்து அங்கே நார்மல் சகஜ நிலைக்கு அங்கே வந்து வாழ்க்கை திரும்புறதுன்னு பார்த்தோன்னா மோடி சப்போர்ட்டராக அந்த அம்மா ஆகிடுது. மோடிட்டு எனக்கு இது கொடுன்னு கேட்கல, ஆனால் வந்து பல இடத்துல இவங்க பண்ணுறது கரெக்டு, இவங்க பண்ணது சரியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலாக கொண்டு வரதுக்கு உதாரணமாக என்ன சொன்னால் 70 வருஷமாக அது வந்து அந்த ஒரு 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 ப்ராப்ளம் வந்து இவ்வளவு சீரழிஞ்சு போகிறதுக்கு அதை அப்படியே விட்டுட்டு இருந்ததுனால தான். அதை சரியான தீர்வு காணணும் உங்களுக்கு. அந்த கண்டது மோடி அரசோட மிகப்பெரிய சாதனை அது. காஷ்மீரில் வந்து பாஜகவுக்கு சாதகமான ஒரு அரசியல் சூழல் இல்லை, அதனால தான் தேர்தல் நடத்தாமல் தள்ளி போடுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு. காஷ்மீரில் அவங்க போய் என்ன ஜெயிக்க போகிறாங்க? இப்போ என்ன சொன்னால் அவங்களுக்கு கடந்த முறை 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான ஓட்டு வாங்கினது பாஜக தான். அதாவது 100 ஓட்டு அங்கே அப்படின்னு சொன்னால் 40 ஓட்டு பாஜக வாங்கியிருக்கு. மற்றவங்க 38 ஓட்டு, 36 ஓட்டு, 22 ஓட்டு தான். தனி கட்சியாக வந்து அதிகமான ஓட்டு வாங்கினது பாஜக தான். பாஜக 6 தொகுதியில் 3 தொகுதியை ஜெயிச்சுது. 3 தொகுதியில் வந்து காஷ்மீர் வேலியில் இருக்கிற அனந்தநாக், பாராமுல்லா அண்டு ஸ்ரீநகர். இதில் வந்து ஒரு தொகுதி ஐ திங்க் அனந்தநாக், அங்கே வந்து ரொம்ப ஓட்டிங் பர்சன்டேஜ் 18% தான் ஓட்டு வருது. ஒரு இடத்துல 26, ஒரு இடத்துல 32, இந்த மாதிரி தான் வந்தது. அந்த வேலி இருந்த இடத்துல எல்லாமே ஓட் பர்சன்டேஜ். இன்றைக்கி என்ன சொன்னால் மாறி இருக்கிற சூழ்நிலையில் அதிகமான ஆட்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் என்ன கேட்கலாம் நீங்கள், மறுபடியும் வந்து தாக்குதல் நடந்திருக்கு, அது இன்னும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். இது ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னால் பக்கத்தில் பார்டர் இருக்கிற இடம்
காட்டு பகுதிகளாக இருக்கிற இடம். அவங்க டெரரிஸ்ட்டு, நீங்கள் வந்து டெரரிஸ்ட் கிடையாது ஆர்மி. அதனால் அவங்க வந்து இந்த கொரில்லா தாக்குதல் போல் நடத்துவாங்க. பூஞ்ச், ரஜோரி அந்த பகுதியெல்லாம் அது நடக்கும். அது ஆனால் அதையும் மீறி தேர்தல்கள்லாம் நடக்கும். எழுதி வச்சுங்க, 2019 இருந்ததை விட அதிகமான ஓட்டுப்பதிவு, வாக்குப்பதிவு காஷ்மீரில் நடக்கும். காஷ்மீர் வேலியில், குறிப்பாக காஷ்மீர் வேலியில் நடக்கும். ஆனால் காஷ்மீரில் வந்து எதிர்க்கட்சி வந்து பாஜகவுடைய எதிர்க்கட்சி வந்து அவங்க நாங்கள் தனித்து போட்டிடுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீக் பாயிண்ட் வந்து இல்லாமல் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து அதை அப்போஸ் பண்ண சான்ஸ் இருக்கு இல்லையா? போட்டியிடவே மாட்டாங்க சார். அங்கே இருக்கிறதே இப்போ 5 சீட்டு தான். 6 சீட்டு இருந்தது. லத்தாக் தனி, யூனியன் டெரிட்டரி ஆகிடுது. 5 சீட்டில் இப்போ காங்கிரஸ் எத்தனை சீட்டு பிரிச்சுப்பாங்க? ஆளுக்கு 2 சீட்டு பிரிச்சுப்பாங்களா? உங்களுக்கு விடு எதுக்கு பண்ணுவாங்க? அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன்னா ஃபாரூக் அப்துல்லாவுக்கு ஜம்மு தோடாலையும் அவர் ஜெயிக்க முடியும். அவருக்கு ஜம்மு சீட்டையும் ஜெயிச்சிருக்காரு முன்னாடி. அவருக்கு என்ன சொன்னால், யாரும் அரசியலில் தன்னோட சீட்டை இன்னொருத்தருக்கு விற்று கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. லெஃப்ட் பார்ட்டிஸ் கருணாநிதி அவர்களோட அலையன்ஸில் இருந்தாங்க. ஒரு தடவை 2 சீட்டு கொடுத்து நீங்கள் ஆளுக்கு ஒரு சீட் எடுத்துங்கன்னு சொல்லி சிபிஎம் சிபிஐக்கு சொன்னாங்க. அதில் சிபிஎம் என்ன கோச்சிட்டு வெளில போயிடுது அலையன்ஸ்லேருந்து. அந்த 2 சீட்டையும் எடுத்து சிபிஐ வந்து கருணாநிதி அவங்க அலையன்ஸோட, டிஎம்கே அலையன்ஸோட வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. சிபிஎம் வெளில போயிடுது. என்னோட மூத்த அண்ணன் இல்லை என்னோட தம்பி தான் போகிறானே, அவனுக்கு கொடுக்கலன்னா நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போகல. அவன் போயாச்சா, இந்த வேலையும் கூட 2ஐயும் நான் கண்டெஸ்ட் பண்ணேன். கிடைச்ச இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டேன். அதுதான் அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகுங்கிற மாதிரி தான் அரசியலில் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே சொன்ன எத்தனை பேர் கண்டெஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு அங்கே இருக்கிறது? ஃபரூக் அப்துல்லா வந்து அங்கே ஸ்ட்ராங்காக தானே இருக்கார். இப்போ பிஜேபி எதிர்த்து அவரால் ஒரு அப்போசிஷன், அவங்க வேலியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஜம்மு அண்ட் உத்தம்பூர், இந்த ஜம்மு தோடா ரீஜன் அண்ட் உத்தம்பூர், இந்த ரீஜனில் பிஜேபி மேக்ஸிமம் ஓட்டு அவங்களுக்கு அங்கேருந்து தான் கிடைக்கிறது. அந்த 2 சீட்டு அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே, அப்போ 3 சீட்டு இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. 3 சீட்டு இவரே ஜெயிக்கிறது. லாஸ்ட் டைம் இவரே ஜெயித்தார். இந்த தடவை அவருக்கு 2 சீட்டு, அந்த பிடிபிக்கு 1 சீட்டு கிடைக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். அது ஓட் பர்சன்டேஜில் என்ன மாற்றம் இருக்கும்? பர்சன்டேஜ் என்ன, போன தடவை தான் ரொம்ப கம்மி வாக்குப்பதிவு நடந்தது. அப்படிங்கிறதுனால வாக்குப்பதிவு அதிகமாகும். இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளே போட்டி தான் இருக்கும். இப்போ 3 சீட்டை 1.5 பிரிச்சுக்க முடியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்தே வராங்கன்னா வச்சுங்க. அப்புறம் சேர்ந்தே வந்தால் கூட பஞ்சாபில் இருக்கிற நிலைமை தான். அப்புறம் எதிர்கட்சி யார் உங்களுக்கு? அதனால் வாக்குப்பதிவு அதிகமாகும் போது பாஜகவுடைய எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாக்கு கூட வாய்ப்பு இருக்கும். பாஜகவுக்கு வேலியில் பெரிய வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுங்க. வேலியில் பெரிய வாய்ப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடியே கூட ஜம்முவிலேருந்து புலம்பெயர்ந்த பண்டித், காஷ்மீரி பண்டித் வந்து இங்கே இதில் காஷ்மீர்லேருந்து புலம்பெயர்ந்த காஷ்மீரி பண்டிட் ஜம்மு ரீஜனில் ஓட்டு போடலாம் அவங்களுக்கு. இந்த இத்தனாவது பூத்து இவங்க நீங்கள் எந்த பூத்துக்கானாலும் வேலை போடலாம். அதை அப்படியே அங்கே கணக்கு எடுத்துப்பாங்க. அது அதிகமாகுமா? டெல்லியில் அது மாதிரி பூத் அமைக்கிறாங்களா? இதெல்லாம் பேச்சு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அது என்ன முடிவாச்சுன்னு தெரில. அது மாதிரி ஆச்சுன்னா காஷ்மீரி இந்துக்கள் வந்து ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ வந்து காஷ்மீர், ஸ்ரீநகரில் பிஜேபிக்கு கொஞ்சம் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இடம்பெயர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு முஸ்லீம்களே கூட பிஜேபிக்கு போடுவாங்க. அங்கேயே முஸ்லீம் கேண்டிடேட்டே நிற்பாங்க. இப்போ ஒரு அம்மா கூட சேர்ந்துருக்கு, முஸ்லீம் அம்மா. அவங்க அது கொஞ்சம் நாள் ஆகணும். பிஜேபி மேலே இருக்கிற, இப்போ பிஜேபின்னு சொன்னால் பார்த்தாலே என்ன ஒரு இது ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது சொன்னால், காலையில் ஒரு முஸ்லீம் சாப்பிட்ருவார், சாயந்தரம் டிஃபனுக்கு ஒரு முஸ்லீம் சாப்பிடுவார். அது இல்லைடா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அது பிஜேபியும் அதுக்கான வேலையை பண்ணணும். இங்கே காலைல சாயந்தரம் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகணுன்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் பிஜேபி தலைவர்களில் சில பேர் அது முஸ்லீம்களை பாதிக்கும். அவங்க மன உணர்வுகளை ஒரு பாதிக்கும், அது புண்படுத்தும். அது பண்ணாமல் இருக்கணும் அவங்களும். அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிடில் கிரவுண்ட் ஏற்படலாம். பட் இப்போதைக்கு காஷ்மீரில் வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த 3 சீட்டு யார் ஜெயிக்கிறா, இந்த 2 சீட்டு யார் ஜெயிக்கிறா, அங்கே லத்தாக்கில் யார் ஜெயிக்கிறா, 3 சீட்டு இவங்க பிடிபி, என்சி, நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவங்களுக்குள்ளே பிரிச்சுப்பாங்க. இந்த 2 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும். லத்தாக்கில் பிஜேபி ஏற்கனவே ஜெயிச்சிருக்கு 2 முறை, 3வது முறையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே லோக்கலில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அங்கே சுற்றுச்சூழல் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை பிஜேபி சரியாக கையாளலைங்கிறது ஒரு கருத்து. எனக்கும் அதில் வந்து முழுமையான விவரங்கள் தெரியாது. அதனால் நான் அதை பற்றி கருத்து சொல்ல இப்போ முடியாது என்னால். ஆனால் பாஜகவில் வந்துட்டு காஷ்மீரில் ஒரு வலிமையான தலைவர் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு வேக்கண்ட்டாக இருக்குது. அதனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இப்போவும் குறைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் கிடையாது. தலைவர்னுங்கிறது நீங்கள் எப்போ சிவராஜ் சிங் சௌஹான் வந்தார், உமாபாரதி போயிட்டு பாபுலால் கவுர் போனதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அவர் சின்ன ஆள். அவர் தலைவர்னா போடணும். தலைவருங்கிறது எமர்ஜ் ஆவாங்க. கொஞ்ச நாள் டக்குன்னு வந்துடுவாங்க வச்சுங்க.
அங்கே இருக்கிற ஜிதேந்தர் சிங், டாக்டர் ஜிதேந்தர் சிங் இப்போ பிஎம்ஓவில் 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட என்ன தலைவர் மத்திய இணையமைச்சர், அவருக்கு போடுவாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது தலைவர் அவங்களுக்கு என்ன சொன்னால் வேலியில் கணிசமான முஸ்லீம் ஓட்டு வந்து வரணும் அப்படிங்கிறது. யாராவது ஒரு முஸ்லீமே கூட வரலாம் உங்களுக்கு. இப்போ உதாரணமாக ஒரு சீட்டை இவர் ஜெயிச்சுடுறாரு வச்சுங்க, நம்ம காங்கிரஸ்லேருந்து போன குலாம் நபி ஆசாத் ஒரு சீட்டை எங்கேயாவது ஜெயிச்சிடறாரு. காஷ்மீரில் அனந்த்நாக் ஜெயிச்சிடறாரு வச்சுங்க, அவரே கூட வரலாம் நாளைக்கு. அவரே கூட சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். பிஜேபியோட சப்போர்ட்டோட அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறது இதுக்கு பல சம்பாவனைகள் இருக்குது. அதாவது வந்து வாய்ப்புகள் இருக்குது அங்கே இருக்கிறது. அதனால் இன்றைக்கி இருக்கிறதுல பாராளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும் அதை தான் பார்க்கணும். நமக்கு நாளைக்கு செப்டம்பருக்குள்ளே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இது கொடுத்துருக்கு, அவங்களுக்கு ஒரு கெடு கொடுத்துருக்கு. செப்டம்பருக்குள்ளே அங்கே வந்து சட்டமன்ற தேர்தலை நீங்கள் நடத்தி அதுக்கு ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுக்கறதுக்கான அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. இப்போ இது முடிஞ்சாச்சுன்னா அடுத்த இப்போது மக்களவை தேர்தலை மட்டும்தான் நம்ம கருத்தில் கொண்டோம். நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ அது அப்புறம் பார்ப்போம், அது முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ லடாக்கில் வந்து என்ன மாதிரி சூழல் சார்? லடாக்கில் கொஞ்சம் பிஜேபிக்கு டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அங்கே யார் சார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? ஓட் பர்சன்டேஜ் நம்ம மாறும். அங்கே வந்து பிடிபிக்கு அங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு உண்டு, காங்கிரஸுக்கும் பெருசாக கிடையாது. அங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெயிப்பார். அதில் கார்கில் ரீஜன் இருக்குது. அந்த கார்கில் பகுதியில் முஸ்லீம்கள் அதிகம் உண்டு. லடாக் ப்ராப்பரில் வந்து உங்களுக்கு புத்திஸ்ட் நிறைய இருப்பாங்க உங்களுக்கு. அது ஒரு சின்ன கான்ஸ்டிடுவன்சி. ரொம்ப தின் மார்ஜினில் 1500-3000 ஓட்டுக்குள்ளே தான் ஜெயிப்பாங்கன்னு வச்சுங்க. ஜெயிக்கிறது இல்லை 5000 ஓட்டுக்குள்ளே ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே சார், கடைசியான கேள்வி என்னென்னா, அந்த ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுனால பாஜக வந்து முழுமையாக புறக்கணிக்கப்படும்ன்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. ஒரு இடமும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன் ஷீலா ரஷீத் அதனால தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. காஷ்மீர் மக்கள் என்ன சொன்னால், நீங்கள் டெய்லி இப்போ மெட்ராஸில் நீங்கள் நம்ம ஏரியா இதான் வச்சுங்க, இங்கே எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துருக்கும், குண்டு இருக்கும். இங்கே பார்த்து கீழே இறங்கி போனேன்னு சொன்னால் ஆர்மி வந்து அந்த மண்மூட்டையெல்லாம் வச்சு துப்பாக்கி வச்சு நின்று பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம். மக்கள் என்ன சொன்னால் சுதந்திரமாக போகிறது வருது. இப்போ ஒரு 2 நாளாக ஒரு வாரமாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. சச்சின் டெண்டுல்கர் காஷ்மீர் போயிட்டு அங்கே தெருவில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிற பையங்களோடு சேர்ந்து அவர் கிரிக்கெட் விளையாடுறாரு சொல்லிட்டு அதைத்தான் விரும்புவாங்க. இப்போ இந்த 370 போனதுக்கப்புறம் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. மல்டிப்ளெக்ஸஸ், நிறைய சினிமாக்கள் வர ஆரம்பிச்சிடுது, சினிமா ஷூட்டிங் நடக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதாரமும் வருமானம் வர ஆரம்பிக்கிறது. யாராவது தொடர்ந்து நீங்கள் பல பத்தாண்டுகளாக அங்கே வந்து குழப்பமே இருந்துகிட்ருக்கணும், எப்போ பார்த்தாலும் குண்டு அடிபடுறது, கல்லெறிபடுறது இது நடந்துகிட்ருக்கும், இது யாரும் விரும்புவாங்களா? எந்த முஸ்லீம்களே விரும்ப மாட்டாங்க யாரும். இதை வந்து அவங்கள ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் வைக்கக்கூடிய ஒரு அதைத்தான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது காஷ்மீர் வளர்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தா பாஜகவுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது பாஜக வளர்றது இன்னொன்று வருது. என்ன சொன்னால் தேசிய நீரோட்டத்தில் அவங்க கலந்து முஸ்லீம்களே பெரிய இது வரட்டுவேன். அவங்க எதை விரும்புவாங்க முஸ்லீம்கள்? இப்போ இங்கே சாதாரண முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதியாக என்ன எல்லாம் கிடையாது. எல்லா முஸ்லீம்களும் என்ன சொன்னால் கடுமையாக உழைக்கிறாங்க. அவங்க தன்னோட குழந்தைகள் வந்து தன்னோட ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு படிப்பு கொடுக்குறாங்க. மற்ற அதை தான் அங்கேயும் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கிற என்ன முஸ்லீம்கள் தீவிரவாதியாக என்ன? தீவிரவாதிகள் கட்டுக்குள்ளே அவங்க ஒரு திணிக்கப்பட்டிருந்தார்கள். அதுலேருந்து வெளில வந்தாச்சு இப்போ அவங்க. அதுக்கு தான் நான் ஷீலா ரஷீதோட உதாரணத்தை சொன்னேன். சாதாரண மக்கள்னு சொன்னால் இந்த மாதிரி நல்ல சுதந்திர காற்றை சுவாசித்து இப்போ என்னாச்சு, இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் பார்க்கும்போது பாகிஸ்தான் ஆக்குபைடு கட்சியில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக போயிடுது அவங்களுக்கு. அங்கே வந்து உணவு பஞ்சத்தில் இருக்காங்க. அவங்களே நாளைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இங்கே பாகிஸ்தான் போரெல்லாம் பண்ணிடலாம் சொல்லுவோம். நாங்கள் இந்த காஷ்மீர் இல்லை, இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஜனநாயக மரபுகள் இருக்குது இங்கே. என்ன அதுக்காக ஜனநாயக மரபு வச்சு நான் தீவிரவாதத்துக்கு இது கொடுப்பேன்னு சொன்னால் அது இனிமேல் சகிக்கப்படாது. அதுக்கான முற்றுப்புள்ளி மோடி வந்து கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டாரு. முஸ்லீம்கள் சாதாரணமாக வந்து ஒரு நலம் விரும்பிகள், அமைதி விரும்பிகளாக தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க வச்சுருக்காங்க. இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மாநிலம் காஷ்மீர். அதை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் சார், மக்களவைத் தேர்தல் முடிவுகள் எந்த மாதிரியான முடிவை கொடுக்குது அப்படிங்கிறத இதோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து முடியுங்க. மிக்க நன்றி சார். நன்றி.